ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்த உடனேயே மதுரை பக்கம் முழுக்க மாநில அரசை பாராட்டி போஸ்டரு, பேனரு, டிஜிட்டல் போர்டுன்னு களை கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்களா. முதலமைச்சரை நேரில் சந்திச்சு நன்றி சொன்னவங்க மத்திய அரசு அவ்வளோக்கா கண்டுக்கவே இல்லைங்களா. ஒரே வருத்தமா போச்சான். பேசிக்கிட்டாங்க. தலைவா, ஜல்லிக்கட்டு தடைக்கு முழு காரணம் விலங்குகள் நல அமைப்புகள் தான் அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல, மத்திய அரசோட சம்பளத்துல வேலை பார்க்குற விலங்குகள் நல வாரிய அதிகாரிகளோட எதிர்ப்புகள் பத்தியும் எதிர்கட்சிகள், குறிப்பா மக்கள் நல கூட்டணிக்காரங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்களா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, அரசியல் கட்சிகள் ஜல்லிக்கட்டு நடத்த முழு ஆதரவு கொடுத்தாலும் பேட்டி கொடுக்கறது, அறிக்கை கொடுக்கறதோட நிறுத்திக்கிடுதாங்க. மக்களோட போராட்டத்துல கலந்துக்கிடலன்னு ரொம்ப வருத்தம் இருக்குதான். அதனாலதான் மதுரை உண்ணாவிரதத்துக்கு வந்த அரசியல் கட்சிக்காரங்களை கரைவேட்டி கட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். பேசிக்கிடுதாங்க ஐயா. ஊருக்கு ஜல்லிக்கட்டை நடத்தியே ஆகணும் அப்படின்னு போராட்டங்கள் தீவிரமா வலுத்துக்கிட்டு இருக்க, இந்த பிரச்சனையை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு மத்திய அரசும் மாநில அரசும் தீவிர ஆலோசனையில இறங்கி இருக்கிறாங்களாம். சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் அவசர சட்டம் கொண்டு வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு போட்டியை நடத்திடலாம் அப்படின்னு ஆலோசனை சொன்னாலும், ஏற்கனவே 2009 இதே மாதிரி ஒரு அவசர சட்டம் ஜல்லிக்கட்டுக்காக போட்டாச்சு. அப்புறம் புதுசா எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு சட்ட நுணுக்கங்களை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களாமா. சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கறதுல இவ்வளவு சிக்கல் இருக்குதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி கடுமையான முயற்சிகள் எடுத்து தடைகளை தாண்டித்தான் ஜல்லிக்கட்டு நடத்துறோம்னு மக்களுக்கு புரிஞ்சாதான் கட்சியோட செல்வாக்கும் அதிகரிக்கும்னு பேசிக்கிடுதாங்க ஐயா. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனுமதியை எப்படியாவது வாங்கியே தீரணும் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர்கள் ரொம்ப உறுதியா இருக்காங்களாம். அதுக்காக 6 பேர் கொண்ட குழு டெல்லிக்கு போறதுக்கு பிளான் போட்டிருக்காங்களாமா. பேசிக்கிட்டாங்க. டெல்லியில நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்துல ஜல்லிக்கட்டு பத்தி எந்த முடிவும் எடுக்கல. இப்போ தமிழ்நாட்டில இருந்து பிரதமரை சந்திக்க போற குழுவுக்கும் அவர் அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கலையேன்னு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஒரு பக்கம் யோசனையில இருக்க, எல்லாம் தேசிய தலைவரோட டைரக்ஷன் படி தான் நடக்குதாமா. சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தா உடனே குடியரசுத் தலைவரோட அனுமதி வாங்கணுமா. ஆனா தமிழ்நாட்டோட பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்குமான்னு டவுட்டா. மத்திய அரசு மனசு வச்சாதான் வாடிவாசல் திறக்கும்னு எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா.